முகுந்தன் சமாச்சாரத்தை பேசினாங்க. அதில் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா ஓம் 2வது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா? அது பேசாம தானே இருந்திருப்ப அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதான். அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேல அடிச்சான். முகுந்தனுக்கு பதவி கொடுத்ததற்கு ஆதரவாக பேசிய தாயை அன்புமணி ராமதாஸ் பாட்டிலால் தாக்கியதாக பாமக நிறுவனரும் அவரது தந்தையுமான ராமதாஸ் தெரிவித்துள்ளது அக்கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுக்கிறேன், கொடுத்து அந்த வாசல்படியை தாண்டவில்லை. அவர் போன் பண்ணி, அண்ணா உங்ககிட்ட ஆசி வரணும், நீ உடனே ராஜினாமா செய், அதை கேஷு போடும், உன்னை பார்க்கணும்னா பார்க்க முடியாது. அப்ப நான் சொன்னேன், நீ இருப்பா, நீ உடனே கேட்கும் போகணும், அதை தெருவுலையும் வீச வேணாம், ரொம்ப தொட்டில இரு பார்ப்போம், பேசி பார்ப்போம்னு 2 மாதம் பொறுக்க சொன்னேன். அதன் பிறகு தொல்லை தாங்கவில்லை. மற்றும் ஒரு பொதுக்குழு இங்க சங்கமித்ராவில் நம்ம இருந்துட்டேன், உட்காரு மீதியை கேட்டுப்போம், எல்லாத்தையும் கேட்டுப்போம். அப்போ 2 மாசம் பொறுத்து ஒரு பொதுக்குழு நடந்தது. 2 மாசம் நீ ராஜினாமா பண்ணாதேன்னு தமிழ்குமார்கிட்ட சொன்னேன். இங்க ஒரு பொதுக்குழு நடந்தது சங்கமித்ராவில். அந்த பொதுக்குழுவுக்கு அவரும் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் புதுச்சேரி உணவு விடுதியிலே இரவே வந்து தங்கிவிட்டார்கள். எனக்கு காலையில 7:30 மணிக்கு பல் துளைக்கிட்டு இருந்தேன். அப்போ அன்புமணி போன் செய்து, தமிழ்குமரன் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது, தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது, இப்படி என்னிடம் சொல்ல. எதிர்வரிசையில மேடையெல்லாம் நம்ம கூட போதும், எதிர்வரிசையில எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்துட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் நான் அதை அவரிடம் சொல்ல, அந்த குடும்பத்தோடு வந்த அவர் எவ்வளவு கலங்கி இருப்பார், கண்ணீர் வடித்திருப்பார், அவமானப்பட்டிருப்பார் என்பது உங்களுடைய சொல்றது விமர்சனத்திற்கே விட்டு விடுகிறேன். ஆக அதன் பிறகு 2 மாசம் கழிச்சுதான் சரி இப்ப நீ ராஜினாமா கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னேன். அது வரைக்கும் பார்க்கவே இல்லை. 2 மாசம் பொறுத்து ராஜினாமா பண்ணிட்டேன். இது ஒரு அதே செயல்தான் முகுந்தனுக்கும் நடந்தது. முகுந்தனுக்கும் மேடையிலே நடந்தது, நீங்க பார்த்தீர்கள். அதே மாதிரி தாய் என்னன்னு சொல்லுவாங்க, உங்க தாய் என்னன்னு சொல்றீங்க, கடவுள்னு சொல்றீங்க சரியா? இங்க பொங்கல் சமயத்துல இந்த பொங்கல் எல்லாரும் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் உட்கார்ந்து இந்த முகுந்தன் சமாச்சாரத்தை பேசினாங்க. அதில் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா ஓம் 2வது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா? அது பேசாம தானே இருந்திருப்ப அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதான். அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேல அடிச்சான். நல்ல வேலை அவங்க மேல படல, செவுத்துல பட்டு. எதுக்கு சொல்றேன், அதெல்லாம் ஒரு சாம்பிள்.